தமிழ்நாடு யோகா ஆசி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே காசிநாதத்துறை. நாங்கள் ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநரோட சந்தித்து கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்கள் வேலையை சேர்ந்து உள்ளீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலைபட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குனர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனடியாக சுகாதார இயக்குனர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க தரவாயில்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்று தான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்களை வேலையை எடுத்து விட்டுட்டு அதே 5000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்குரிய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் வேலையில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்களும் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தான் படித்து வந்தோம். ஏனென்றால் பிஎன்எஸ் யோகா நேச்சர் படித்தவர்கள் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத அந்த படிப்பை உயர்ந்தது மணவாளன் என்பவர் ஒரு போர்ச்சரியாக சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒஷாமான் கல்லூரியில் ஒரு போர்ச்சரி சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது உடனடியாக அரசு தலையிட்டு வெறும் இந்த சர்டிஃபிகேட் போர்ச்சரி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காத்து கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து நீங்களே தெரிவித்துக் கொள்ளலாம். இது அரசு உடனடியாக இது தலையிட்டு திரு மணவாளன் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் ஒரே இடத்துல 3 பதவிகளை வைத்துக்கொண்டு யோகாவுக்கு ஒரு வழி கொடுக்காமல் யோகாவை தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையில் மணவாளன் இருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவரே கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக தமிழக அரசு அவரை இந்த துறையிலிருந்து விலக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சான்றிதழ் வெறும் போர்ச்சரியாக இருக்கிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்களும் இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இயக்குனர் அவர் வந்தார்கள், அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னால் நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கோம். ஏனென்றால் இந்த சம்பளத்தை தான் நாங்கள் இந்த வருஷம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலையை மிகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் கருணை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மணவாளன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருடைய போர்ச்சரி சான்றிதழை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அவர் உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அமைச்சர்களுக்கு மசாஜ் பண்ணி அவர் தன் வகைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டுள்ளோம். ஏனென்றால் வருகின்ற அமைச்சர் எல்லாருக்குமே மசாஜ் பண்ணிவிட்டு அவருக்கு கூல் பண்ணி விட்டுறார் என்று எங்களுக்கு அரிதாக தெரிகிறது. அவருடைய சான்றிதழை அவர் சர்டிஃபிகேட்டே தெரியுது. இவருங்க டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. எந்தளவுக்கு போர்ச்சது என்று நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு காப்பி தர்றோம். என்னென்னா டிப்ளமோ படிச்சுட்டு யாரும் டாக்டர் போடுவாங்களா? அது கையெழுத்து போர்ச்சரி கையெழுத்தாக இருக்கிறது. உடனடியாக அவர் கல்வி சான்றிதழையும் அவருடைய டிசி எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அவருடைய தகுதியை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆவல் உள்ளது. தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு நிதி ஒதுக்கி உள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே அனைத்து மாநிலங்களும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். யோகா அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு சில பேர்
அந்த பணத்தை வந்து வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை வந்து ஆட்டை போடுறதுக்காக வந்து 2 வருஷமாக அமௌண்ட்டை கொடுக்கவில்லை. உடனடியாக பத்திரிகையாளர் நீங்கள் தான் முன்னெடுத்து எங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் வந்து 250 பேர் வந்து யோகா பயிற்சியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இந்த யோகா மட்டும்தான். சரிங்களா, மற்ற எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா வந்து நாங்களும் வந்து பல தடவை உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். இது வந்து கடைசியாக இந்த வாய்ப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடைசியாக வருகின்ற ஜூன் 21 யோகா தினத்தை முன்னிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கிற சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு அனைத்து மாநிலத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் தோன்றிய இந்த யோகா கலையை தமிழக அரசு வந்து இது வந்து மறைக்க நினைக்கிறதா என்று தெரியவில்லை. உடனடியாக அரசு தலையிட்டு அமைச்சர் தலையிட்டும் உடனடியாக மலையாளம் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா ஜூன் 21ஆம் தேதி வந்து ஒரு கருப்பு தினமாக தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் முன் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை என்றால் வருகின்ற ஜூன் 21 யோகா டே அன்னைக்கு வந்து ஒரு கருப்பு தினமாக கொண்டாடப்படும். இது வந்து ஒரு ஜூஸ் இல்லை, இது வந்து பெட்ரோல். சரிங்களா, இப்போவே நாங்கள் வந்து கொளுத்திட்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு முன்னே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு செல்கின்றோம். இது அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக ஆவலாக இருக்கிறது. இது நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வர் அவருக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவருக்கு தலையிட்டு நிலுவையில் உள்ள தொகையை 2 வருடமான தொகை உடனடியாக யோகா பயிற்சியாளருக்கு வழங்க வேண்டும். அவர்கள் மீண்டும் பணியை தொடர்ந்து செய்ய வழிகாட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலாக உள்ளோம். நன்றி, வணக்கம். சார் மசாஜ் இல்லை சார், அவர் வந்து போர்ச்சரியாக வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, சான்றிதழ் இருக்குது, எல்லாமே வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கி டாக்டர் இருக்காங்க. அப்போ எல்லா வந்து உயர் அதிகாரிக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அவர் வந்து மனவாளி என்ன சொல்கிறாரோ அது ஃபுல்லாக கேட்குற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான். வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இளமையாக நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை கூடி அவர் அதிகாரி வீட்டுகளுக்கோ அல்லது அமைச்சர் வீட்டுகளுக்கோ யோகா பயிற்சியாளர் நியமித்து அங்கே ஆயில் மசாஜ் பண்ணி எல்லா அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் தன்மையப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை. தவிர அவர் வந்து மசாஜ் பண்ணுறாரு எங்களுக்கு இன்னும் வீடியோ வரல. கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும். ஏனென்றால் அது மாதிரி எங்களை மாதிரி வந்து மல்டிபர்பஸ் வந்து யோகா பயிற்சியாளர்கள் அவங்களுக்கு வந்து வேலை பார்த்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்து வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களையும் வந்து வெளியேற்றிட்டாங்க. இதுக்கு முழு காரணம் வந்து மனவாளன் தான் சொல்கிறாங்க போலீஸு. அதுக்கு வந்து ஆடியோ எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கொண்டு வருவோம். உங்களுக்கு பத்திரிகையாளர் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்வோம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்தில் வந்து ஒரே ஜீவா அனுப்பிட்டுருந்தாங்க. அது வந்து எல்லா மாநிலத்தில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஜீவா ஆர்டர் கொடுத்தாங்க போலீஸு. தமிழகத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து காமனாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் போய் வேலைக்கு அந்தந்த சிஹெச் அந்தந்த சுகாதாரத்துறைகளில் 10 கிலோமீட்டருக்கு உள்ளவங்களை வந்து யோகா படித்தவங்களை வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே யார் யோகா முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, இப்படி யோகா நல்லா தெரிஞ்சவங்க மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து என்னென்ன ஆசனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்சுக்கு பின்னாடி சித்தா மருத்துவருக்கு ஒரு பிஏ மாதிரி தான் நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சித்தா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போலீஸு. அந்த அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசு வந்து ஊக்கப்படுத்துச்சு. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவர் மனவாளன் சார் என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், சம்பளம் வந்து 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்ற 2 வருஷத்துக்கு கொடுக்க நிப்பாட்டாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து எல்லா 2 வருஷத்துக்குள்ள அமௌண்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. மத்திய அரசில் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆயுஷ் சொசைட்டி வந்து வாங்கி வச்சுருக்காங்க. கேட்டதுக்கு வந்து நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து தமிழக அரசுக்கு வந்து மிக மிக வந்து பின் விளைவை ஏற்படும். 2026 வந்து இது வந்து கூடிய விரைவில் வந்து பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மத்திய இணையமைச்சர் வந்தாங்க, அவங்களே வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஓகே சார், நன்றி சார். பேசுறியாம்மா?